ஹாய், நான் முலாத்தமிழ். நாம் இன்று பார்க்க போகிறது 47A அப்படின்னா என்ன, பத்திரப்பதிவுத்துறையில் 47Aக்குண்டான குறிப்புரை, அதாவது அதற்கான விளக்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கள் பொதுவாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சொத்தை நீங்கள் விற்பனை செய்வதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு யாரிடம் இருந்து தங்களுடைய சொத்தை நீங்கள் கிரயம் பெறுவதாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நிலத்திற்கு ஏதேனும் ஒரு ஆவணப்படுத்துதலை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பத்திரம் உங்கள் நிலத்திற்கு பதியப்படலாம். இப்படி பலதரப்பட்ட காரணங்களுக்காக உங்களுடைய நிலத்தை ஏதேனும் ஒரு ஆவணப்படுத்தலுக்கு மேற்கொள்ளும் பொழுது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நிலத்திற்கு அரசின் வழிகாட்டி மதிப்போடு தான் முத்திரைத்தாள் கட்டணமும் மற்றும் பதிவுத்துறை கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அசையா சொத்து என்று சொல்லப்படுகின்ற காலி மனையாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வீடாக இருக்கலாம். உங்களுடைய சொத்திற்கு ஏதேனும் ஒரு ஆவணப்படுத்துதல் மேற்கொள்ளும் பொழுது, அதாவது நீங்கள் உங்களுடைய சொத்தை கிரயம் பெறுவதாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கிரயம் விற்பதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஆவணப்படுத்துதலுக்கு மேற்கொள்ளும் பொழுது பத்திரப்பதிவுத்துறையில் அரசின் வழிகாட்டி மதிப்போடு தான் பத்திரம் பதியப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கிரயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு அசையா சொத்திற்கு 7% கிரயம் முத்திரத்தாள் கட்டணம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4% பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை கட்டணம். மொத்தம் 11% பார்த்திங்கன்னா ஒரு நிலத்திற்கு அரசின் வழிகாட்டி மதிப்போட பதிவுத்துறை கட்டணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், 47Aனா என்ன, 47 நம்ம தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 47A என்பது ஒரு நிலத்திற்கு, அதாவது ஒரு அசையா சொத்திற்கு அரசின் வழிகாட்டி மதிப்போட ஒன்று கம்மியாக பதிவு பண்ணலாம், அப்படி இல்லைனா அதிகமாக பத்திரம் பதியப்படலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றாமல் பதியப்படும் பொழுது 47A பிரச்சனை வரும். இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்வது என்று கேட்டால், உங்களுடைய நிலம் ஒரு விவசாய நிலமாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு நிலம் விவசாய நிலமாக இருந்திருக்கலாம். பிற்காலத்தில் அது தரிசு நிலமாக அறிவிக்கப்பட்டு அது விவசாயம் பண்ணுவதற்கு தகுதியற்ற நிலமாக மாறின பொழுது வீடு கட்டக்கூடிய நத்தம் நிலமாக மாறுதல் பண்ணலாம். இப்படி அந்த விவசாய நிலத்திற்குண்டான அரசு வழிகாட்டி மதிப்பும் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த நத்தம் நிலமாக மாறினதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அரசின் வழிகாட்டி மதிப்பும் வேறு மாதிரி இருக்கும். இப்படி அந்த நிலத்தில் ஏதேனும் ஒரு அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பு மாறுதல் செய்யும் பொழுது அதற்குண்டான விளக்கங்களை அந்த பத்திரப்பதிவில் நீங்கள் குறிப்பிடணும். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, தற்பொழுது இருக்கிற அந்த காலிமனைக்குண்டான அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றாமல் ஏற்கனவே உள்ள அந்த விளைநிலத்திற்கு, அதாவது விவசாய நிலத்திற்குண்டான அந்த விலை மதிப்பை நீங்கள் பின்பற்றும் பொழுது அந்த ஒரு பத்திரப்பதிவு தள்ளுபடி செய்யப்படும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய சுற்றறிக்கையில் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்களில் எப்படி பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, அரசின் அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களே உங்களுடைய அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றாமல் உங்களுடைய நிலத்திற்கு நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் விற்பனை செய்து கொடுக்குறோம், அதாவது விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான ஏதுவாக நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு அதிகமாக அரசின் வழிகாட்டி மதிப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய நிலத்தை நாங்கள் மதிப்பு குறைவு செய்து நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் பத்திரம் பதியப்படுகிறது. இப்படி உங்களுடைய நிலத்திற்கான பத்திரமானது சர்ப்பதிவார அலுவலகங்களில் பதியப்பட்டதுக்கு அப்புறம் முத்திரைத்தாளுக்கு உண்டான தணிக்கை அதிகாரிகள் பார்வையிடுவாங்க. அவங்களுடைய அந்த பார்வையின் பொழுது உங்களுடைய நிலத்திற்கான முத்திரைத்தாள் கட்டணம் சரியாக இருக்கிறதா, அரசின் வழிகாட்டின் மதிப்போடு தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணதில் ஏதேனும் ஒரு முறைகேடாக நீங்கள் பத்திரம் பதியப்பட்டிருந்துச்சுன்னா அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணப்பதிவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய அந்த நிலத்திற்குண்டான அரசின் வழிகாட்டி மதிப்பில் மிஸ்டேக்காக இருக்கலாம், ஏன்னா தப்பாக என்ட்ரி போட்டிருந்துருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நிலத்தில் பார்த்திங்கன்னா தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கிறத, அதாவது அரசின் வழிகாட்டி மதிப்பு தப்பாக இருப்பதை சுட்டி காட்டி தற்பொழுது உண்மையான அரசின் வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த மாவட்ட அந்த தணிக்கை அதிகாரிகள், முத்திரைத்தாளுக்கு உண்டான தணிக்கை அதிகாரிகளிடம் மனு பெற்று
அவங்க சொன்ன அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பை வந்து குறிப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவு வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் தங்களுடைய சுற்றறிக்கையில் வந்து தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றாமல் பத்திரம் பதியப்படுவதை தடுப்பதும் அதை வந்து ரத்து செய்வதும், அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த பத்திரப்பதிவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் வந்து தங்களுடைய அந்த சுற்றறிக்கையின் மூலம் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கையின்படி உங்களுடைய நிலமானது நீங்கள் விற்பனை செய்வதாக இருக்கலாம், இல்லை வேறொரு நபரிடமிருந்து நீங்கள் கிரயம் பெறுவதாக இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் உங்களுடைய சொத்தானது நீங்கள் ஒரு நபருக்கோ இல்லை ஒரு தனிநபருக்கோ வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பத்திரம் பதியப்படும் பொழுது உங்களுடைய சொத்திற்கான அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பு முறையாக பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றலைன்னா அதற்குண்டான தெளிவான விளக்கங்களை அந்த பத்திரப்பதிவில் வந்து குறிப்பிடணும். இந்த சுற்றறிக்கையின்படி நீங்கள் ஒரு நபரிடம் இருந்தோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு மூலமாக ஒரு நிலத்தை கிரயம் பெறுவதாக இருந்தால், அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பத்திரப்பதிவானது அரசின் வழிகாட்டி மதிப்போட அந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து செலுத்தப்படுகிறதா, அதாவது நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பத்திரப்பதிவு பின்னாளில் ஏதேனும் ஒரு வழக்குகள் வரும்பொழுது அந்த பத்திரப்பதிவானது நீதிமன்றங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு இல்லீகலாகவோ இல்லை வேறு ஏதேனும் வந்து முறைகேடாக அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பை பின்பற்றாமல் ஒருவேளை வேறு ஏதேனும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் அந்த பத்திரப்பதிவில் நீங்கள் வந்து தெரிவுபடுத்தியிருக்கணும். அதன்படி உங்களுடைய அந்த அரசின் வழிகாட்டி மதிப்பில் ஏதேனும் வந்து தவறுதல் இருந்தால் அதை சுட்டி காட்டுவதற்காக நம்ம இந்த திரையில் வர மனுவை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய அந்த பத்திரப்பதிவில் வந்து இணைக்கணும். இப்போ உங்களுக்கு 47A என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்கன்னா எவ்வளவு முத்திரைத்தாள் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கும். இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.